பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் கட் பண்ணி சமைச்சிட்டு அந்த விதைகளை தூக்கி இப்படி செடிக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம். அந்த செடிகள் வளர்ந்து அழகாக பூக்கள் கொடுத்து நிறைய குட்டி குட்டி பூக்கள் கொடுத்துருந்தது. இந்த மாதிரி பூக்கள் கொடுக்கறது வந்து நமக்கு பூக்கள் மட்டும் பூத்துட்டு உதிர்ந்துடும். அதே இந்த மாதிரி காயோட வந்து இந்த பூக்கள் கொடுக்கறது வந்து இதுதான் பெருசாகி பூசணிக்காயாக மாறும். இந்த பூக்கள் மட்டும் வர்றது வந்து பூத்துட்டு உதிர்ந்துடும். பாருங்கள், நிறைய வளர்ந்துருக்கு. அதில் ஒரு பூ மட்டும் மலர்ந்துருக்கு. பாருங்கள், எவ்வளோ அதிசயம்! இயற்கை எப்போவுமே நமக்கு உணவு கொடுக்க தயாராக தான் இருக்குது. நம்ம போதிய அந்த மண்ணை நம்பி விதைகள் விதைச்சு அதுக்கு வந்து தண்ணி தேவைப்படும் போது தண்ணி கொடுத்து, தேவை இருக்கும்போது இயற்கை உரங்களை கொடுத்தோம் அப்படின்னா இயற்கை எப்போவுமே நமக்கு வந்து உணவு தரதுக்கு தயாராக தான் இருக்கும். பாருங்கள், எங்கே மேலே வரைக்கும் கேட் வரைக்கும் ஏறிடுச்சு பாருங்கள் இந்த கொடி. எதுவுமே நாங்கள் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை. விதைகளை மட்டும் தூக்கி பூமியில் கொடுத்தோம், அவ்வளோதான். அது எவ்வளோ அழகாக வளர்ந்து இவ்வளோ நமக்கு வந்து காய்கறிகளை கொடுக்குது. அதுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் டைம் ஒதுக்கி தண்ணியோ இல்லை இயற்கை உரமோ எதுவுமே தரலை. ஆனாலும் இந்த பூமி நமக்கு உணவு அளிக்கிறதுக்கு எவ்வளோ தயாராக இருக்குது பாருங்கள். இதுதான் இயற்கையோட அதிசயம். இந்த பூசணிக்காய் வளர்ந்து பெரிய காயாகி அறுவடை செய்யும்போது அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.